जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर குரு தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். குருகுலம் கட்டிகாஸ்தானம் ஆந்திர கர்நாடகங்களில். காஞ்சிபுரத்தில்தான் முக்கியமாக கட்டிகை ரொம்பவும் உன்னத முறையில் போஷித்து வளர்க்கப்பட்டிருக்கிறது என்றாலும் கிபி 6ஆம் நூற்றாண்டிலேயே வடக்கே தெலுங்கு தேசத்தில் கோதாவரி பிராந்தியங்களிலும் ராஜாக்கள் கட்டிகைகள் ஸ்தாபித்ததாக தெரிகிறது. அங்கே துணி தாலுக்காவில் சிக்குள்ளா அக்ரஹாரம் என்ற இடத்தில் ஒரு குளம் வெட்டுகிற போது ஒரு தாமிர சாசனம், அதாவது செப்பேடு என்பது அகப்பட்டது. அது விஷ்ணு குண்டின வம்சத்தைச் சேர்ந்த 2வது விக்ரமேந்திர வர்மாவினுடையது. அவன் முறைப்படி கட்டிகை ஸ்தாபித்து புண்ணிய குவியலை சம்பாதித்து கொண்டான் என்று அதில் இருக்கிறது. யதாவிதி வினிர்மாபித கட்டிகாவாப்த புண்ணிய சஞ்சயஸ்ய. கர்நாடக தேசத்தில் 11ஆம் 12ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுகளிலே கட்டிகை என்ற பெயரை சொல்லி அந்த பெயருள்ள கல்விச்சாலைகள் அங்கே இருந்ததை கூறியிருக்கிறது. எபிகிராஃபிகா கர்நாடகா வால்யூம்களை பார்த்தால் தெரியும். 12ஆம் நூற்றாண்டின் பின்பாதியில் ஆட்சி நடத்திய திரிபுவன மல்லிதேவ சோழ மகாராஜன் என்பவனுடைய கல்வெட்டு தும்கூர் ஜில்லாவில் உள்ள காமகொண்டனஹள்ளியில் ஹேமவதி தொட்டப்பா ஆலயத்தில் இருக்கிறது. இதில் ஹெஞ்சார பட்டணம் என்ற இடத்தில் இருந்த கட்டிகாஸ்தானத்தில் பிரதிஷ்டையாகி இருந்த நொணம்பேஸ்வர சுவாமி சன்னிதானத்தில் ஒரு கிராமதானம் நடந்ததாக கன்னட பாஷையில் சொல்லியிருக்கிறது. ஸ்ரீமது ஹெஞ்சார பட்டணத மகா கட்டிகாஸ்தான ஸ்ரீ நொணம்பேஸ்வர தேவர சன்னிதானதல்லி என்று சொல்லிக்கொண்டு போயிருக்கிறது. மைசூரில் மண்டயம் என்கிறோமே, அந்த பகுதியில் ஹளேகெரே என்ற இடத்தில் சிவமாரமன் என்ற பெயருடைய ஒரு பிருத்வி கொங்கணி வம்ச மகாராஜாவின் சாசனம் கிடைத்திருக்கிறது. அது ஒரு நிலதானத்தை பற்றி சொல்கிறது. அதில் தானம் யாரை குறித்து செய்யப்படுகிறதோ அந்த டோனியின் பெயர் மாதவ் சர்மன் என்றும் அவன் ஹரிதச கோத்திரத்தை சேர்ந்தவன் என்றும் சொல்லி இவற்றை சொல்வதற்கு முன்பாகவே அவனை பெருமைப்படுத்தும் விதத்தில் அவன் கட்டிகையைச் சேர்ந்த 1000 பேரில் ஒருத்தன் என்று குறிப்பிட்டிருக்கிறது. கட்டிகா சஹஸ்ராய ஹரிதச கோத்ராய மாதவ சர்மனே. குறிப்பு எபிகிராஃபிகா கர்நாடகா மண்டைய தாலூக் வால்யூம் 3 பேஜ் நம்பர் 108. சென்னராய பட்டணத்தைச் சேர்ந்த 1442வது வருஷத்திய கல்வெட்டு ஒன்று, அதாவது 15ஆம் நூற்றாண்டின் மத்திக்கு வந்துவிட்டோம். கிபி 4ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் கர்நாடகத்திலிருந்து காஞ்சிபுரம் கடிகைக்கு வந்த மயூரவர்மாவின் காலத்திலிருந்து 1100 வருஷம் தள்ளி வந்துவிட்டோம். இப்போது கர்நாடகத்திலேயே அநேக கட்டிகைகள் ஏற்பட்டுவிட்டன. அவற்றிலொன்று இந்த சிலாசாசனத்தின் காலத்தை ஒட்டிய ஒரு துந்துபி வருஷ பாத்ரபத மாசத்தில் ஸ்தாபிக்கப்பட்டதை அது தெரிவிக்கிறது. கட்டிகாஸ்தானம் என்பதை விட இன்னும் பக்தி மரியாதைகளுக்கு உகந்ததாக கட்டிகா ஆசிரமம் என்று சொல்கிறது. அதாவது ஒரு குரு மட்டும் தன் ஆசிரமத்தில் ரொம்பவும் தூய்மையுடன் குருகுலம் நடத்திய மாதிரியே இங்கே பல பேர் ஒரு இடத்தில் சேர்ந்து நூற்றுக்கணக்கானவர்களுக்கு சிக்ஷை அளித்த போதும் அதை ஆசிரமமாக பரிசுத்தத்தோடு நடத்தியிருக்கிறார்கள் என்று தெரிகிறது. சோழ நாட்டிலும் சோழ ராஜாக்களும் தங்கள் ராஜ்யத்தை வேத சாஸ்திரங்கள் நன்றாக பிரகாசித்து வித்யா பூமியாகத்தான் வளர்த்து வந்தார்கள் என்றாலும் சோழதேச பாடசாலைகளை கட்டிகை என்ற பெயரில் குறிப்பிட காணோம். ஆனாலும் தஞ்சாவூர் ஜில்லா வேப்பத்தூரில், அதாவது வேம்பற்றூர் என்பது அதன் சரியான பெயர், மகா பண்டிதர்கள் கல்வி போதித்து கட்டிகை என்றே பெயர் பெற்றிருந்த ஒரு கலாசாலை இருந்ததாக தெரிகிறது. திருக்கழித்திட்டை வேதபுரீஸ்வரர் ஆலய கர்ப்ப கிரகத்தின் வடவண்டை சுவரிலுள்ள 1ஆம் ராஜேந்திர சோழனின் கல்வெட்டிலிருந்து இது தெரிகிறது. இது கட்டிகை என்ற பெயருக்கு தெற்கு இல்லை.
மகாராஷ்டிரத்திலும் பெருமை. கட்டிகையை பற்றி ஆரம்பித்தபோது நான் சொன்ன அமலானந்தர் தேவகிரியில் இருந்தவர். தௌலதாபாத் என்று வழங்குகிற அந்த ஊர் மகாராஷ்டிரத்தில் இருப்பது. அவர் கட்டிகையை பற்றி சொல்வதால் அங்கேயும் இந்த பெயரில் சர்வ கலாசாலைகள் இருந்ததாக சொல்லலாம். அல்லது அவர் காலமான 13ஆம் நூற்றாண்டு மத்தியில் கூட காஞ்சி கட்டிகையே தேவகிரி வரை எட்டும் கியாதி உள்ளதாக இருந்திருக்கலாம். இந்த கட்டிகைக்கு தேசத்தின் நானா பக்கங்களிலிருந்தும் நானா சம்பிரதாயஸ்தர்களும் வந்தால்தான் அவர் இங்கே அதர்வவேத பசங்கள் சந்நியாசியை பற்றி சொல்லும் மந்திரம் இன்னாருக்கு தெரியாதா என்று கேட்கிறார் என்றும் வைத்துக்கொள்ளலாம். கட்டிகைக்கு கடிகார தொடர்பு உண்டா? கட்டிகையின் கியாதி பிரக்யாதிகள் தெரிகிறது. ஆனால் கட்டிகை என்று ஏன் பெயர் வந்தது? இதற்கு பதில் சொல்லாமல் நான் இத்தனை சாசனங்களை பார்த்திருக்கிறேனாக்கும் என்று பெருமைப்பட்டு கொண்டே போகிறேனே. இதை, அதாவது பெயர் வந்த காரணத்தை தெரிந்து கொண்ட பெருமையை சொல்லிக் கொள்ள வேண்டாமா? இந்த படலத்தை ஆரம்பிக்கிறேன். கட்டம் என்றால் பானை என்று எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அதிலேயே ரொம்ப பெரிசா இல்லாமல் இருப்பது கட்டிகை என்றேன். லதா, லதிகா, பத்ர, பத்ரிகா என்பது போல கட்ட, கட்டிகா. ஆனால் பானைக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் என்ன சம்பந்தம்? கட்டிகை என்றால் நாழிகை என்றும் அர்த்தம் சொன்னேன். அமிர்த கட்டிகை என்பது போன்ற வார்த்தைகளில் இந்த அர்த்தத்தில்தான் அந்த வார்த்தை வருகிறது. ஒரு கடத்திலிருந்து சொட்டு சொட்டாக ஜலம் விழுவதை கொண்டே அந்த காலத்தில் நேரத்தை கணக்கிட்டதால் நாழிகைக்கு கடத்தின் பெயரை வைத்து கட்டிகா என்றே இன்னொரு பெயர் சொன்னார்கள். அதுதான் இப்போது கடிகாரம் என்பதில் வந்திருக்கிறது. சரி, காலேஜ் மாதிரி இருந்த வித்யாசாலைக்கு ஏன் கட்டிகா என்று பெயர்? எப்போது கிளாஸ் முடியும் என்று கட்டிகாவை பார்த்து கொண்டே இருந்திருப்பார்களா? அதனால் இந்த பேரா என்று வேடிக்கையாக தோன்றுகிறது. ஆனால் ரொம்பவும் சீரியஸான அகாடமி விஷயத்தில், வேத சாஸ்திர சம்பந்தமான விஷயத்தில் இப்படி குறும்பு பேர் கொடுப்பது பொருந்தாது. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவா சரணம். जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर.